வணக்கம். ஐயா எடப்பாடியார் தேர்தல் வாக்குறுதி கொடுத்துருக்காரு. என்ன கொடுத்துருக்காரு அப்படின்னா, தான் ஆட்சி அமைச்ச உடனே ஒரு குடும்பத்திற்கும் 10,000 ரூபாய், அது மட்டும் இல்லாமல் மாதம் ஒவ்வொரு குடும்ப தலைவிக்கும் 2,000 ரூபாய் ஊக்கத்தொகையாக வழங்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது எல்லாத்தையும் மீறி ஒரு ரேஷன் கார்டுக்குமே ஒரு ஃப்ரிட்ஜ் இலவசமாக வழங்குறேன்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு மேலே என்ன அப்படின்னா, கல்வி கடன் ரத்து, விவசாய கடன் ரத்து, பெண்கள் பாதுகாப்புக்காக வேண்டி போதைப்பொருள் தடுப்பு சட்டம் அப்படிங்கிற ஒரு புதிய சட்டத்தை உருவாக்கி அதனால் போதைப்பொருளை முற்றிலுமாக தமிழ்நாட்டிலேருந்து அழிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா உறுதி அளிச்சிருக்காரு. இதனால ஒரு பெண்ணும் பாதுகாப்பாக நடமாட முடியும் அப்படிங்கிறத நம்பலாம். அது மட்டும் இல்லாமல் ஐயா எடப்பாடியார் ஆட்சி அமைச்சா மட்டும்தான் இந்த நாட்டு மக்கள் நலமாகவும் நாடு வளமாகவும் இருக்கும். அதனால் இந்த 2026 எலெக்ஷனில் எல்லோரும் ரெட்டலைக்கு வாக்களித்து ஐயா எடப்பாடியாரை முதலமைச்சர் ஆக்கணுங்கிறது எங்களுடைய வேண்டுகோள். வணக்கம். எடப்பாடியார் தான். வாக்களிப்பீர் இரட்டை இலைக்கே.